ஹலோ ஆல். இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான வீடியோன்னு சொல்லலாம். அப்படியே பின்னாடி நானே மெமரிஸ்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடியோ. என்னோட ஐடியாலஜிஸ்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் இங்கே போனேன் அங்கே போனேன் அப்படின்ற மாதிரி vlog இல்லை. இதெல்லாம் பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு vlog தான். ஸோ நான் வந்து ஒரு மேரேஜ் வந்து கிறிஸ்டியன் வெட்டிங் அட்டன் பண்ண போயிருந்தேன். அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக மேரேஜில் வந்து நிறைய கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதை விட இந்த மாதிரி 2-3 கலர் சட்டிலாம் இன்க்ளூட் பண்ணால் சூப்பராக இருந்தது. இதுதான் என்னோட அவுட்ஃபிட்டு. ஸோ ஒயிட் ப்ளவுஸ் அண்ட் ஒயிட் சாரீ தான் நான் வந்து அன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன். ஜுவல்லரிஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. காதில் மட்டும் ஒரு பெரிய ஸ்டெட் வந்து போட்டிருந்தேன். இது வந்து ஒரு சடன் பிளான். சரி ஓகே மூணார் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடன் பிளான். சரின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்டும் நாங்களும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் சடனாக டிசைட் பண்ணோம். சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே பிளான் பண்ணி நடக்கிறத விட இந்த மாதிரி பிளான் பண்ணாமல் நடக்கிறது தான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்ற மாதிரி. இதெல்லாம் பிளானே இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். பட் என்ன விஷயம் அப்படின்னா, நான் எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு போகல. நான் போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சாரீ, அவ்வளோதான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நைட்டுக்கு வந்து போடும்போது ஒரு நைட் வேர் எடுத்திருந்தேன். இது 3 தான் என்னோட காஸ்டியூமாக இருந்தது. குட்டீஸ்க்குமே ட்ரெஸ் எல்லாம் இல்லை. பட் என்னோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ் தான் நான் வந்து அன்றைக்கி போட்டிருந்தேன். அது யூனிசெக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் கேரளாவுக்கு போனாலே எனக்கு பழம்புரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஹாப்பினஸ் எல்லாம் இந்த பழம்புரி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன அங்கே சாப்பிட்ற ஐட்டம்ஸ், அவ்வளோதான். மற்றபடி ரொம்பலாம் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து நான் பெருசாக எப்போவுமே வாங்க மாட்டேன். பட் இந்த டைம் வந்து 1-2 திங்ஸ் வாங்கியிருக்கேன். அதை பற்றி நான் வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு vlog வந்து கவர் பண்ணினேன். ஸோ ஈவினிங்காக கிளம்புனனால அங்கே வந்து ஒரு சாய் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பழம்புரி எனக்கு ரொம்ப ஃபேவரட் அங்கேயே இருந்ததா. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப நேரம் ட்ராவல்லே தான் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ரெசார்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு போது நைட் ஆகிடுச்சு. ஸோ கீழேருந்து பார்க்கும்போது அந்த ஒரு பயங்கரமாக இருந்தது அந்த ரெசார்ட். அந்த ரெசார்ட் நாங்கள் ஸ்டே பண்ணல, பட் அது ஒரு ரெசார்ட். பார்க்கும்போது பளிச்சுன்னு அது மட்டும்தான் இருந்தது. எப்போவுமே இந்த மாதிரி வெளியில் வந்து ஒரு சைக்கிள் பிரேக் ஆகும் போது நமக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பட் வெளியில் தான் போய் தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம வீட்டிலேருந்தே வந்து நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டி பண்ணும்போது நமக்கு மைண்ட் சைக்கிள் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். சொல்லப்போனால் வெளியில் எப்போ போனாலுமே எனக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கிடைக்காது, கரெக்டான டைமுக்கு ரெஸ்ட் ரூம் கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் இருக்கும். ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். ரொம்பலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. கேரளாவில் வந்து எனக்கு இந்த மாடிஃபைட் ஜீப் ரொம்ப பிடிக்கும். அங்கே நிறையா இருக்கும். வெஹிக்கிள்ஸ்க்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு கார் ஸ்டேட்னே சொல்லலாம். நிறைய வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் வந்து இதுதான். எப்போவுமே நாங்கள் வெளியில் போனால் ஒரு 1000லேருந்து 1500 2000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எப்போவுமே புக் பண்ணுவோம். ஏன்னா 1000 கீழே போனாலுமே நல்லா இருக்காது. 2000க்கு மேலே ரொம்ப லக்ஸுரியஸாகவும் நாங்கள் போக மாட்டோம். ஸோ எல்லாம் போல் 2 வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் கப்ஸ் எல்லாமே நீட்டாக வந்து கவர் பண்ணி ஒரு ப்ரஷ் கிட் வந்து கொடுத்துருந்தாங்க. எப்பவும் போல் ஒரு டிவிலாம் நாங்கள் என்றைக்குமே ஆன் பண்ணதே இல்லை. அதே மாதிரி இந்த கபோர்ட் வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே இருக்கும். நான் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். அண்ட் ஒரு மிரர் வந்து இருந்தது. ஆனால் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் வந்து இங்கே இருந்தனால இது வெளிச்சம் இல்லை. அதனால் நான் வந்து அந்த டூத் ப்ரஷ் இருக்கிற வாஷ் பேஷன் இருக்கிற அந்த மிரரில் தான் நான் வந்து பார்த்து கிளம்பினேன். அங்கே ஒரு லைட்டுமே இருந்தது. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டீசெண்டான ஒரு ரூம்னே சொல்லலாம். நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு மிட் ரேஞ்ச் ஹோட்டல்ஸில் தான் மேக்ஸிமம் ஸ்டே பண்ணியிருக்கோம். பெருசாக வந்து கபோர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். எப்போவுமே நைட் மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் நம்ம போனோம்னா நைட் மட்டும்தான் நம்ம தூங்குற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். இல்லைனா ஸ்டேகேஷன் மாதிரி போனால் ஏதோ ஒரு டைம் இல்லைனா 2 டைம் மட்டும் ரெசார்ட்லேயே ஸ்டே பண்ணி அந்த மாதிரி இருந்திருக்கோமோ இல்லையா. மற்றபடி எல்லாமே வெளியில் தான் போயிடுவோம். ஸோ குழந்தைய விட்டுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டோட அவங்க கூட கேட்டிருந்தாங்க. பட் வந்து ஒன்றுமே இல்லை, கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு, அப்பப்போ அவங்கள தூங்க வச்சுட்டு அவங்க எதுவுமே டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய குட்டீஸை வந்து நான் வந்து மேனேஜ் பண்ணேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்டோட ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டுட்டு அன்றைக்கி இதுதான் வந்து என்னோடய காஸ்டியூமாக இருந்தது. ஸோ காலையில் வந்து ஆகிடுச்சு. நாங்கள் நைட் ரீச் ஆகி தூங்கி எந்திரிச்சிட்டோம். மார்னிங் வந்து ஒரு 6 o'clock கிட்ட எந்திரிச்சிட்டு ஒரு 7க்குள்ளே வந்து பயங்கரமாக ரொம்ப குளிர்ச்சு. பட் இருந்தாலும் சரி ஓகே, குளிச்சாதான் எனக்கு எப்போவுமே நைட்டும் நான் குளிப்பணும், காலையிலையும் குளிக்கணும். எனக்கு 2 டைம் குளிச்சாதான் அன்றைக்கி நாளே எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் 2 டைம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் குளிச்சதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போனோம். பட் அதுக்குள்ளே சன் வந்து உச்சிக்கு போயிடுச்சு. பட் நல்லா இருந்தது. ஆல்ரெடி நான் போயிருக்க பிளேஸ் தான். பட் ஸ்டில் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட குழந்தையோட இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன். இதுக்கு முன்னாடி நானே வந்து போயிருக்கேன். ஸோ சீனரிஸ்லாம் ரொம்ப பக்காவாக இருந்தது. கிளைமேட் வந்து வெயில் தான் இருந்தது. பட் ஸ்டில் ஒரு சில்லு காற்று இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போலாம் எல்லா ஹில் ஸ்டேஷனுமே வந்து பயங்கர வெயில் ஆயிடுச்சு தான். பட் லைட்டாக ஒரு சில் காற்று இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா இங்கே ரொம்ப வேர்த்து கொட்டும், இங்கே அப்படியே சூடான காற்றடிக்கும் நம்ம ஊர்லலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சில் காற்றாக இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே ரோட்டில் போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும்.
இருந்தாலும் வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து ஒரு தனி அனுபவம் தான். நிறைய பேருக்கு ஹில் ஸ்டேஷன் தான் பிடிக்கும். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீஷோர் அந்த மாதிரி ஏரியாஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்து எல்லா ஹில் ஸ்டேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. அதாவது இப்போ கொடைக்கானலாக இருக்கட்டும், ஊட்டியாக இருக்கட்டும், ஏற்காடாக இருக்கட்டும், இல்லை மூணாராக இருக்கட்டும், தேக்கடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அகெயின் வந்து நாங்கள் அப்படியே ட்ராவல்லே தான் போயிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ட்ராவல் போயிட்டு ஒரு அருவி மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து போனோம். எப்போவுமே வந்து ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்தோட ஸ்பாட்டை என்ஜாய் பண்ணுறது வந்து எனக்கு எப்படின்னா, அங்கே போய் அந்த ஆக்டிவிட்டி இல்லைன்னா எல்லோரும் கொஞ்சம், ஏன்னா நாங்கள் போகும்போது தண்ணி இல்லை, எல்லோரும் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை. இந்த ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் அந்த என்விரான்மெண்ட், புதுசாக ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய ஹாப்பி. ஸோ அதனால் நானுமே பெருசாக ட்ரெஸ்அப்லாம் பண்ண மாட்டேன். வெளியில் போனால் நார்மலாக தான் வந்து ட்ரெஸ் பண்ணிப்பேன். எனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதுதான் வந்து ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி நினைப்பேன். தண்ணியே சுத்தமாகவே இல்லை, கொஞ்சமாக ஓடிட்டு இருந்ததுன்னா கூட தண்ணியிலலாம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தண்ணியே சுத்தமாகவே இல்லை. அதனால் தூரமாக இருந்து இது ஆக்சுவலி 100x ஜூமில் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ அவ்வளோ கம்மியாக தான் தண்ணி இருந்தது. இது வந்து மே மந்த் அப்படின்றனால மழையும் அவ்வளோவா இல்லை. பட் வீடெல்லாம் நடுவில் ரொம்ப நடுவுலேருந்து முளைச்சி எங்கேருந்து அது பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்கன்னே தெரில, அந்த மாதிரி இருந்தது. பொதுவாக எனக்கு வந்து இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு. எனக்கு பொதுவாகவே க்ரீன்ஸ் பிடிக்கும்னு நான் ப்ரீவியஸ் vlogலலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். கேரளாவில் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் செம்மையாக இருக்கும். ஆர்கிடெக்சர் யாராவது வீடு கட்டுறோன்னா அங்கே போய் நம்ம சும்மா பார்த்துட்டு வந்து நம்ம ஏதோ ஒரு ஐடியா பண்ணலாம். ஒரு நாள் நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக கட்டணும்னா, சும்மா ஹால் பெட்ரூம் வச்சு கட்டணும்னா அதெல்லாம் தேவையில்லை. பிளான்ஸ் லைட்ஸை வச்சு பயங்கரமாக எல்லா வீடுமே அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சூப்பராக கட்டியிருப்பாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது பயங்கரமாக சரி நம்மளும் வந்து 2-3 பிளான்ஸ் எக்ஸ்ட்ரா வைப்போம், ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸ்னேக் பிளான்ட் தான் வைக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸ்னேக் பிளான்ட்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது, அது ஈஸியாக வந்து நல்லாவும் வளரும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு ஸ்னேக் பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் நாங்கள் பண்ண ஆக்டிவிட்டி. ஏன்னா யானை சஃபாரிலாம் அங்கே இருக்குது. ஆனால் அங்கே போகும்போது எனக்கு பயம், அதனால் வந்து நான் போகல. அது என்ன ஒரு அனிமல் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பாவம் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மட்டும் இல்லை பயமும் கூட, 2 ரீசனுமே தான். ஸோ அதனால் நான் வந்து யானை சஃபாரி வரலன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் எனக்காக யாருமே போகவே இல்லை. சரி என்னை மட்டும் விட்டுட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு, வேண்டாம் நீங்களாம் போங்க நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாலும் அவங்களாம் கேட்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் மட்டும் போகலான்னு சொல்லிட்டு, அதுலேயுமே சாதாரண போட்டிங், அதாவது சும்மா பெடல் போட்டிங் தான் போவேன், ஸ்பீட் போட்டிங் கூட போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். தண்ணி வந்து நான் போன டைம் வந்தபோது நிறையவே இருந்தது. ஆனால் இப்போ வந்து தண்ணியே இல்லை, ரொம்ப கம்மியாயிடுச்சு, தண்ணி சுத்தமாகவே இல்லை. பட் ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருந்தது. வெயில் ஜாஸ்தியாக இருந்தது, கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இருக்க முடியல. ஸோ 3 பேரும் போட்டிங் முடிச்சுட்டு அங்கே டீ ஃபேக்ட்ரி நிறையா இருக்கு இல்லையா, ஸோ அந்த டீ ஃபேக்ட்ரியில் போய் டீ ட்ரை பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து க்ரீன் டீ ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப அப்படி சுடுதண்ணியில் குடிக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் வெயிட் லாஸ்க்கு வந்து க்ரீன் டீ குடித்தா நல்லதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல, நான் வந்து வாங்கலை. ட்ரை பண்ணியிருந்தோம். அப்புறம் ரோஸ் டீ அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ டீயோட வித் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை மட்டும் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு டீ வித் ரோஸ், இந்த ரிப்பிள் டீ அப்படின்னு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஃபேக்ட்ரி இன்லெட்லாம் நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் போய் ஃபேக்ட்ரி இன்லெட்லாம் பார்க்கல. நான் அந்த வெளியில் இருக்கிற டிவிலே நான் பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு க்ரீன் டீ வாங்காமல் வெளியிலேயே டீ டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரோஸ் டீ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம், பெரிஷபிள் ஐட்டம், சீக்கிரமாக காலியாகிற ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்ஸில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேனே ஒழிஞ்சு திங்ஸ் வந்து வாங்க மாட்டேன். ஒரே ஒரு திங் வாங்கியிருக்கேன், விச் இஸ் லைக் அது என்ன சொல்லுவாங்க, சவுண்டு வரும்ல காற்றுலலாம் ஆடி, அந்த மாதிரி ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் நான் நினச்ச மாதிரியே இந்த வீட்டுக்கு அது வந்து தீமேட்டிக்காக அது செட் ஆகலை. அது ஸோ ரொம்ப யோசிச்சு தான் நம்ம வாங்கினேன். பட் ஆனால் சவுண்ட் நல்லா இருந்துச்சு. சரி குட்டீஸ்க்காவது விளையாட கொடுக்கலாம், அந்த சவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் தான் வாங்கினேன். வேறு எதுவுமே வந்து பேக்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கவே இல்லை. அண்ட் கடைசியாக ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மட்டும் போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய ஃப்ளார்ஸ் இருந்தது. இங்கே பார்க்கும்போது தான் எனக்கு சரி ஓகே நம்ம ஏதாவது 2-3 பிளான்ஸாவது வைக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே நமக்கு, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வீட்டிலே இருந்தால் தான், வெளியில் போனால் தான் அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே மைண்ட் செட் தான் காரணம். எங்கே போனாலும் அஸ் யூஷுவல் டயர்ட் ஆகும். பட் நம்ம மைண்டை வந்து நம்ம ஹாப்பியாக வச்சுக்கலாம் எங்கே இருந்தாலுமே. இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.